பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேவன் எங்களை மன்னித்து ஒரு விஷயம் அன்பு கரங்களை எங்களை தாழ்த்துறாயா, எங்களை தாழ்த்துற ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீங்க? இதுக்கு முன்னால் நீங்க என்னென்னவோ செஞ்சிருக்கலாம். ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒரு ஆளாதாரா லாபாரா ஷக்காராதாரா நாமா தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. நீ எல்லாரிலும் மேலானவர், எங்கி எந்த என்னை சுமந்தவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, இந்த வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. அவர் எல்லாரிலும் மேலானவர், எங்கி எந்த நம்மை சுமந்தவர். அவர் எல்லாரிலும் மேலானவர், எங்கி எந்த என்னை சுமந்தவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, இந்த வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கோ எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவம் போக்கிறீர். கிழக்குக்கு மேற்குக்கோ எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவம் போக்கிறீர். அவ்வளவு தூரமா பாவம் போக்கிறீர். அவ்வளவு தூரமா பாவம் போக்கிறீர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, இந்த வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. கிருபையுள்ள நல்ல தெய்வமே, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட சுவாமி. மகிமையெல்லாம் உம்மை சேரணும் சுவாமி. நீ பெருகணும், நான் செல்வம். உன் பாதரட்சத்தில் வாழக்கூட நான் தகுதியற்றவன் சுவாமி. வானத்தின் பூமியை உண்டாக்க அன்பு தேவகுமாரனா எம்பெருமான் 1 அடிகள் வாரால் அடிக்கப்பட்ட முள்முடி சூடினவரா 3 நாள் போராட தன் நடுவில் பாவிக்காக தந்து கொடுத்த தெய்வமே, உன் வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். பேசுவார், நான் கேட்கிறேன். தாழ்த்துற தலைமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மேம்படும்படியே இந்த நாளிலே தேவன் இந்த நாளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம். எல்லாம் எடுத்துக்கொள்வா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, நீ பயப்படாதே. தனி மனிதனை குறித்து நீ பயப்படாத. ஆமென். ஏன் பயப்படுற? எத்தனை நாள் காலம் நடத்தலையா? எத்தனை சம்பவம் நடந்தது வாழ்க்கையில? நான் உன் கூட இல்லையா? அண்டர்ஸ்னா நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடனே இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மனுஷன் என்ன செய்வான்? சொல்லிட்டு மாறிடுவான். மாற மாட்டானா? ஆனா ஆண்டவர் மாறாத தேவன். சொன்னா சொன்னது. ஆண்டவருடைய
நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன், சகாயம் செய்வேன். என் நீதி வலதுகரத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? நானு கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரு உனக்கு தாங்குறாங்களோ தாங்களே, தேவையில்லை. கர்த்தர் உன்னை தாங்குன்னு தாங்குவார். ஹல்லேலூயா. தாங்குன்னு தாங்குவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா தாங்குன்னு தாங்குறாரு? சொல்லு, ஏன் தாங்குறாரு? கரெக்டா சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்லுங்க? தகப்பன் கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா? ஏன் தெரியுமா? அவர் மனவாளி, நம்ம மனவாட்டி. சிலர் சொல்லுவாங்க, தாங்குற ஐயா ரொம்ப என்ன, ஏதாவது ஒருத்தர் வீட்டுல போயிட்டு ஏதாவது பண்ணி இதை பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி வீட்டுக்காரங்க அதை செய்யறதுன்னா என்ன சொல்லணும்னா, தாங்குன்னு தாங்குற. அந்த தாங்குறத விட ஒரு நாள் போன் போயிடும். அன்னைக்கு போன தாங்கு மொத்தது இஷ்டப்பட்டு செஞ்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அல்லேலூயா. உன்னை தாங்குறவருக்கு நீ கடவுளுடைய கிருபையால அவரை தாங்கி, அவர் பரிசுத்த ஆவியை தாங்கி, உன்னை போல உள்ள அநேகருக்கு கடவுளுடைய கிருபையால ஆத்தும ஆதாயம் செய்வாயனா, தேவ கிருபையால உன்னை ஆண்டவர் தாங்குன்னு தயவு செய்து நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு வாசிப்பாருங்க. 41:17 வாசிங்க. சிறுமையும் எளிமையும் ஆனவர்களே தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவுகள் தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. பயப்படாதுன்னு சொல்ற தேவன். ஆண்டோடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தையை நீ விசுவாசித்தாதான் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். சாவர வேலையில செத்தே போன ரத்தம் மட்டும் சூடா இருக்குது. அந்த நேரத்துல அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு இன்னைக்கு உயிரோடு நிக்கிறேன். கரண தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தாங்குவேன், நயந்துவேன். என் அன்பான தேவச்சனமே சொல்றாரு, உன்னை கைவிடாது. நான் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிப்போது நான் என்ன செய்வேன்? உன்னை கைவிடாது. எந்த விஷயத்துல கூட நான் கைவிட மாட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கைப்பிடிக்கிறங்க. கல்யாணம் பண்ணும்போது பாருங்க, அல்லேலூயா, கல்யாணம் பண்ணவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? கையை பிடிச்சு, தாய் தோப்ப கை பிடிச்சு கொடுத்து வாக்குறுதி கொடுப்போம். என்ன வாக்குறுதி? இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். இருப்பியா? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறியா? எத்தனை பேர் நிறைவேற்றிருக்கிறீங்க? வாழ்க்கையில மேடு பள்ளம் வரும். மேட்டை பள்ளமாக்குறது அவர்தான், பள்ளத்தை மேடாக்குறது அவர்தான். அழ வைக்கிறவரும் அவர்தான், சிரிக்க வைக்கிறவரும் அவர்தான், ஓட வைக்கிறவரும் அவர்தான், உட்கார வைக்கிறவரும் அவர்தான். நீ எதுக்காக எழுந்து போனோம்னு அவருக்கு தெரியும். நீ எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து நிக்கிறவோ அவருக்கு தெரியும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவரை ஏமாத்தணும்னு நினைச்சா நாம தான் ஏமாந்து போயிடும். பாஸ்டரை ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா நாம தான் ஏமாந்து போயிடும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், தேவனுடைய மகாபெரிய கிருபையில சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை தாங்குவேன். நான் சொல்லுக்கு கீழ்ப்பிடிந்து நீ இருக்கும்போது இதே சபையில உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் பேரை பெருமைப்படுத்துவோம். எப்படி பெருமைப்படுத்தும்னா, அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த வச்சம் உன்னை ஆச்சரியப்படும்.
நான் உன்னை தாங்குவேன். ஏன் பயப்படுறேன்? பயப்படாத. ஒரு மனுஷனை பாரு, கருப்பா இருந்தாலும் வெள்ளச்சட்டை போட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற பாரு. ஏன்? அவரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். கடவுளை தட்டு தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை நான் வந்து தாங்கும். பாருங்க தேவ பிள்ளைகளை யார தாங்கினாரு? யார கூப்பிட்டாரு? கூப்பிட்டதுக்கு கீழ்படிந்தால கீழ்படலையா? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? தேவனை தேடுறாங்க, கிடைக்கல. வீட்டை தேடி வந்தாரு, ஆனா நம்ம கீழ்படில. பார்க்க போறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய மகாபெரிய கிருபை உன்னத பாட்டு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் தேவ கிருபை 5:2 ஒரு வாசித்து பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்ட என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் துறவினாலும் நன்னந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. யார் வீட்டு கதவை தட்டுறாரு? உங்க வீட்டு கதவை தட்டுறாரா இல்லையா? அல்லேலூயா. தட்டுறாரா இல்லையா? அவர் எப்படியாக உன்னை வந்து என்ன செய்யறாரு? உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. உங்கள்கிட்ட நான் வரலாமா? கதை தட்டுறாரு, நான் வரலாமா? பேய் பிசாசு என்ன பண்ணோம்? கேட்காம கொள்ளாம உள்ள வந்து சில வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அது உள்ள என்ன ஆகுது, ஏதுக்குது, எப்படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க இல்லையா, சாப்பிடறாங்களா இல்லையா, தன சொல்றன்னு உள்ள போயிடுது. சல்லுன்னு உள்ள போயிட்டு வேண்டியது. வீடு தொடர்ந்துட்டா போதும், உள்ள போயிட்டு வேண்டியதுதான். இல்லையா? அது நல்லதா? அது நாகரிகமா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் நித்திரை பண்ணினேன். நான் என்ன பண்றேன்? தூங்குறேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. இருதயம் தூங்கிட்டா நம்ம கதை தூங்க வேண்டியதுதான். இல்லையா? கண்ணு தூங்கலாம், இருதயம் தூங்கலாமா? இருதயம் தூங்கினா என்ன ஆகும்? உன்னத பாட்டில சுலபத்தியான தேவனுடைய மகாபெரிய கருமனால் தேவனை நோக்கி பார்க்கிறான். அந்தமா தூங்குது. கண்ணு என்ன பண்ணுது? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இதயம் விழித்திருந்தா இருக்கணும். இதயம் தூங்கிட்டா என்ன பண்ண முடியும்? சில இருதயம் தூங்கிட்டாங்க, உணர்வே இல்லை. இது போல 1000 பாஸ்டர் வந்தாச்சு, 1000 மெசேஜ் வந்தாச்சு, 1000 ஆராதனை பண்ணாச்சு, 1000 ஜெபம் கேட்டாச்சு. இருதயம் விழிச்சிருக்குதா? விழிச்சிருக்குதா? எத்தனை பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கிறீங்க? கடவுளுடைய கிருபையில ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்துல நான் ஆத்தும ஆதாயம் பண்ண கை தூக்கி காட்டுங்க. ஏன் பிள்ளைகளை உங்கள்கிட்ட இதை தேவை எதிர்பார்க்கல, வேற எதிர்பார்க்கல. இந்த மனுஷன் என்ன செய்யணும்? அவர் உன்னை தாங்கணும்னா நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு அவர் சொன்னது உண்மையான. நீ என்ன செய்யணும்? அவர் சொல்றதை நீ கேட்கணும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவப்பிள்ளைகளை வந்து உட்காந்து போறோம். அதுக்கு அர்த்தமே கிடையாது. ரட்சிக்கப்படுறது அர்த்தமே இல்லையே. சொன்னா அந்தமா நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என்ன சொல்றாரு? நம்ம வீட்டுக்காரர் எப்படி நம்மளை கூப்பிடுறாரு? என்னைக்காவது உத்தமின்னு நம்மளை கூப்பிட்டுக்கிறாரா? ஏய் வாங்க. யாராவது வந்து கேட்டா எங்கம்மா அவங்க வீட்டுக்காரர்? அது ஒண்ணும் வரல.
அது ஒண்ணா நம்மால் பரிசுத்தாவின் நடந்து அந்நிய பாஷை பேசி எல்லாரும் செஞ்சு எங்கம்மா வீட்டுக்கார அது வரும் வீட்டுக்கார கேட்ட ஏ நாய வாங்க இவர் சொல்லுவார் அதை ஒத்துமைன்னெல்லாம் சொல்ல மாட்டாரு பெரியமையெல்லாம் சொல்ல மாட்டாரு என் ரூபவதி என்ன சொல்ல மாட்டாரு என் புறாவை என்ன சொல்ல மாட்டாரு ஆனா தேவ கிருபையில நம்மள கொஞ்சிருந்தோம் நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் ஒரே ஒருத்தர் தான் அவர் ஆண்டவராகிய பெருமான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் ஒருவர் தான் நம்மளை என்ன பண்ணுவாரு நம்மளை கொஞ்சிக்கிறது. கதவை தட்டாரு கதவை தருமா என் தலை இரவில் பெய்யும் பனி தூரினால் நனைந்திருக்கிறது. என் உத்தமையே கதவை தர அல்லேலூயா கதவை திறந்து நான் சொன்னதை கேளு. உன்னை போல எத்தனையோ பேர் கண்ணுறக்கம் இல்லாம எத்தனையோ பேர் அலைந்து திரிந்து மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீ தூங்குற நேரம் இல்லை இது எழுந்து வா ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் அழைக்கிறார். தூங்குறியா எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வீட்டுல சண்டை இல்லாம சபைக்கு வரணுமா? யோசிப்பாரு முதல்ல சமாதானம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சமாதானத்தை யாரும் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்தி எத்தனையோ இந்த உலகத்துல நம்ம வாழணும். கொஞ்சம் நரகத்துக்கு மேல நம்ம நின்னுக்கிறோம் பரலோகத்துக்கு கீழே இருக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம். என்னமா தேவ பிள்ளைகளை என்ன நம்ம சமாதானத்தை நாம கெடுத்துக் கொள்ள கூடாது. சபைக்கு நம்ம ஆண்டவருடைய கிருபைக்கு 7 மணி 8 மணி ஆராதனைனா நாம என்ன பண்ணோம் எதுக்கோ எப்போ சீக்கிரமா எழுந்துக்கிறோமே ஏன் ஆண்டவருடைய கிருபைனால ஊழியத்துல போன மணி சீக்கிரம் எழுந்து குடிக்க கூடாது. அப்பதான் ஒன்னா எழுந்து டீ குடிச்சாதான் அப்புறம் மேல் வேலை டீயே இன்னும் வரல. நாத்திகமா சரீரம் சுறுசுறுப்பா முதல் இடத்துல யாரும் உட்கார கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ குறிச்சு வச்சுக்கோ. அந்த இடத்துல யாராவது உட்காந்துட்டா நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க பெறுவாங்க. நான் திருத்தமா சொல்றேன் கர்த்தருடைய கிருபையால நீ எழுதி வச்சுக்கோ. கதவை தர என் தலை பணியினாலும் என் தலைமையை இரவெழுப்பையும் தொழிலாளன் நடந்திருக்குது. என்ன அப்ப நம்ம என்ன பண்ணுது கதவு தோணுச்சா கதவு தோணாங்களா கதவு தோணாங்களா சிலர் பார்த்தீங்கன்னா கதவு தட்டினே இருப்பாங்க. சில அலாரம் வச்சுட்டு காலையில ஏந்துக்கணும் தூங்கினே இருப்போம். அலாரம் தானே அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமும் தூங்க வேண்டியது தூக்கம் இல்ல. வாசிங்க 4 வாசித்து பாருங்க. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியிலே நீட்டினார். அப்பொழுது அவரின் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு கையா எங்க வர்றாரு துவாரம் துவாரம்னா துவாரம் கதவு துவாரம்னா தெரிஞ்சல பைபிள் படிக்கல அர்த்தம் வேணும்ல. என்னன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலை போட்ட வீடெல்லாம் கிடையாது. கூரை வீடு மஞ்சு வீடு ஒரு கொம்புக்கு ஒரு கொம்பு பக்கத்துல இருக்கிற சந்து தான் துவாரம். அந்த அம்மா என்ன பண்ணுது காத்து பேனெல்லாம் இல்லையா போலாம் கரண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம வாசிக்கிற அந்த காலகட்டத்துல கரண்ட் எல்லாம் கிடையாது சிமெண்ட் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் பேன் எல்லாம் அப்பெல்லாம் இல்ல. கதவு ஓரமா காத்து வரும்னு சொல்லி அந்த அம்மா படுத்துட்டு இருக்குது. மகளே உத்தமையே எழுந்துருமா. அது என்ன பண்ணுது அரண்டு புரண்டு மறுபடியும் பார்த்தா இப்ப குளிர் காலம் போல நல்லா பெரிய பெட்ஷீட் எடுத்து போட்டீங்கன்னு இப்படி பத்துனது அப்படி உருண்டு பத்துச்சு. சரி போச்சு. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு உன்னை தூங்க வைக்குது. ஏதோ ஒண்ணு உன்னை பார்க்க வைக்குது. ஏதோ ஒண்ணு மேல நீ இன்ட்ரெஸ்டா இருக்கிற. ஏதோ ஒரு காரியத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கிற. ஆனா மனவாளம் வந்திருக்கிறாரு. உனக்கு பிரியமானவர் வந்திருக்கிறாரு. உன்னை தாங்குகிறவர் வந்திருக்கிறாரு. உனக்கு பாதுகாப்பா இருக்கிறவர்
வச்சிருக்கிறாரு, உன்னை கூப்பிடுறாரு, எழுந்துக்க மாட்டேன். எவ்வளவு காலம் இப்படியே இருப்ப? எவ்வளவு காலம் தூங்கினே இருப்ப? உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணவா? பிள்ளைகள்லாம் வளரலையா? உன்னை அதே வீட்டுல இருப்பியா? அதே வாடகை வீட்டுல இருப்பியா? அதே கடல்ல இருப்பியா? மாற்றம் வேணவா? எப்படி உன் வாழ்க்கை உயரணும்? ஆனா மனுஷன் உன்னை உயர்த்த மாட்டான், பொறாமப்படுவான். ஒரே ஒருத்தர் தான் உன்னை உயர்த்தணும். அதுக்கு நீ தான் மாறணும். சில காரியத்திலிருந்து நீ எழுந்துக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா. சில காரியத்திலிருந்து நீ எழுந்துக்கணும். சில காரியத்தில் உனக்கு தான் தெரியும், ஆண்டவர் உனக்கு தான் பேச்சு பண்ணிருக்காரு. சில காரியத்திலிருந்து நீ எழுந்தாதான் வாழ்க்கை இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். எழுப்பி பார்த்தாரு. இப்ப பாருங்க, வாசிங்க 6 வாசிங்க பாருங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை. என் நேசரோ இல்லை. போய்ட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் ஆத்துமா சோர்ந்து என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன். அவரை காணவில்லை. அவர் கூப்பிட்டார். அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. உன்னை தேடி வந்தாரு விட்டுட்டு. சிலருக்கு தேடி வர ஆசீர்வாதம். சில ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஆனா நம்ப மாட்டேன். நம்பாதத நம்புற, நம்ப வேண்டியதை நம்ப மாட்டேன்ற. சிலருக்கு சந்தேக ஆவியாரு, ஆவியானுடைய வெளிப்பாடு. சிலருக்கு சந்தேகம். ரொம்ப நேரம் போன் பேசினாவே சந்தேகம். ரொம்ப நேரம் எப்ப பார்த்தாலும் போன் பேச சந்தேகம். யார்கிட்ட தான் பேசுற? ஒரு போன் காலி வைக்க மாட்டான், வச்சிடும். ஆமாவா இல்லையா? நமக்குள்ள என்ன இல்ல? பொறுமை. எவ்வளவு பெரிய கோபக்காரன் நானு, எவ்வளவு பெரிய கோபக்காரன். கல்யாணம் ஆகுது முத உபவாசம் இருக்கிறேன். எங்க வீட்டம்மாக்கு அப்பதான் புதுசு, சமைக்க தெரியல. இப்போ வடிக்கிறது எதுவும் கிடையாது, ஆரம்ப ஸ்டேஜ். அந்த கிருஷ்ணால் பம்பு தான், ஓட்டு வீடு, ஃபேன் கிடையாது. கடவுளுடைய கிருபை. எனக்கு எந்த சீர்ஸ் எனக்கு யாரும் எங்க மாமியாருக்கு தரல. அதனால பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த மாதிரி சமைக்கிறாங்க. பாவம் அதுக்கு புதுசு, எனக்கு பசி அதிகமா இருக்குது. அது வடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா அது மொத்த கீழே கொட்டிடுச்சு. எனக்கு சரியான பசி. உடனே டக்குனு ஈர துணி நினைச்சு எதுவுமே அந்த அம்மா கையெல்லாம் இது பண்ற. ஆனா அந்த அம்மா வந்து என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கண்டு அது பதறுது. அது ஒரு பேதை. உண்மையே சொல்றேன், கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உண்மையே சொல்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த கேடு கட்டவனுக்கு அப்படி ஒரு மனைவி கொடுத்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. அப்போ என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அப்படி பதடி, ஐயா உடனே இப்ப பாத்துருங்க, அப்படி பாத்துருங்க, அப்படி துடிக்குது. பரவாயில்ல, விடு. அதெல்லாம் தொடச்சி மாப்பிட்ட ஈரத்தில் கூட நம்ம ஆண்டு என்கிட்ட பேசுறாரு. என்னடா, இந்த நிலைமையில உன் குணம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கத்தாண்டா நான் இதை செஞ்சேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பொறுத்து மாமியார் பிரியாணி தருவாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆனா இந்த செய்தி அவனுக்கு தெரியாது. இந்த செய்தி அவனுக்கு தெரியாது. இப்ப நடந்த செய்தி அவனுக்கு தெரியாது. ஏன்னா மாமியார் பிரியாணி தருவாங்க. கர்த்தரை பேசுறாரு. கோபம் படிப்படி எல்லா விஷயத்திலும் கர்த்தரை கற்றுக் கொடுக்கும். பொறுமை, நிதானம், பொறுமை, நிதானம். தம்பி பையன் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆயிட்டு, ஆராதனை போயிட்டு இருக்குது. கடவுளுடைய கிருபை, பேர் செய்தி வருது. என்ன பாக்குறேன், தம்பி என்ன கேட்கிற ராமாஸ்புரம் போயிருக்கு, எல்லாம் சப்ஜெக்ட் போச்சு. அப்போ தம்பி முகத்தை பாக்குறேன். என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லை, ஒரே சப்ஜெக்ட் தான் போயிடுச்சு. பரவாயில்ல, எழுதி பாஸ் பண்ணிடலாம். என்னாச்சு? ஒரே சப்ஜெக்ட் தான் போயிடுச்சு. பரவாயில்ல, பார்த்தலாம், விடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றிப்பா, நான் எங்க ரொம்ப போய், ஆனா எல்லா சப்ஜெக்டும் போயாச்சு போயாச்சு. அவர் வருவ போது புள்ள என்ன பண்ணுது, என்ன உயர்த்தல ஆண்டவரே,
இந்த பிள்ளை உயர்த்த மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? பிள்ளை உயர்த்த மாட்டாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கற்றுக் கொடுக்கிறார். போயிட்டாங்க. இப்ப நம்ம புலம்புது என்ன? என் நேசருக்கு கதவை திறந்து என் நேசர் இல்லை போய்விட்டார். அவர் என் சொன்ன வார்த்தையால் இருதயம் சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்து. எப்போ கடவுள் கூப்பிடுறாரோ எப்ப பேசுறாரு அப்பவே கீழ்ப்படிஞ்சாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இளைஞருக்கு இல்லைன்னா கூப்பிடுவேன், இங்க கூப்பிடுவேன், அங்க கூப்பிடுவேன், இங்க கூட்ட வைக்கிறான், அங்க கூட்ட வைக்கிறான், இங்க உபவாசம் கூட்ட, அங்க ஓபனர் மீட்டிங், அங்க இவர் வைக்கிறாரு, அங்க ஜீசஸ் காட்சி, அந்த காட்சி, இந்த காட்சி, இவரு அவரு கோயிலு அவரு எங்க போனாலும் வேலைக்கு அங்க போனாலும் உன்னை யார் ஆசீர்வதிக்கிறான்? கல்கட்டா போனாலும் இங்க இருந்தாலும் அப்ப நீ கடவுள் ஆசீர்வதிப்பாரு. கடவுள் தட்டி அலையலூயா. அங்க இங்க அலைய வேண்டிய அவசியம் இல்ல. நீயா இருந்தா கர்த்தர் இங்கே தேவனோட உயர்த்த அவர் வல்லவர். வாசிப்பாருங்க தேவ பிள்ளைகளே. 5:9 வாசிக்க. 5:9 ஸ்திரீகளுக்குள்ள ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கலாம் உன் நேசர் எதனால விசேஷித்தவர? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை காட்டிலும் நேசர் எதனால விசேஷித்தவர்? அல்லேலூயா. அம்மா என்ன பண்ணுது? வீதி வீதியா தேவனுக்கு அங்க நிக்கிற காவலாளியை பார்த்து கேட்கும், என் நேசர் இப்படி போனாரா பாத்தீங்களா? என் நேசர் இப்படி போனாரா பாத்தீங்களா? அப்படி அழுத்தி கேக்குது, எங்க என் நேசர் இப்படி போனாரா பாத்தீங்களான்னா அவங்க சொல்றாங்க, ஏமா எத்தனையோ நேசர் இருக்கிறாங்களே உலகத்துல, அவங்க எல்லாரும் காட்டிலும் உன் நேசர் எதனால விசேஷித்தவரு அப்படின்னும் போது அந்த அம்மா சொல்லுது, அப்ப நானா அங்க நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன்னா, என் நேசர் எதனால விசேஷித்தவர்னா என் தாயும் தகப்பனை என்ன கோரிப்பதை சுத்தி போட்டாங்க, அவர் என்ன தூக்கி சுமந்தார், அவர் தான் என் நேசர் பெரியவர். என் நேசர் பெரியவர், என் நேசர் நல்லவர், என் நேசர் பெரியவர், அவரை போல யாரும் இல்லை. எல்லா நேசரை காட்டல என் நேசர் பெரியவரையா. ஏன்? பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு பூமியில ரத்தம் சிந்தினார். 1:40 அடிகள் வாரால் அடிக்கப்பட்டு முள்முடி சூடினவரால் 3000 போராடு என்ற நடுவிழாவை திறந்து கொடுத்த எம்பெருமான் இயேசு ஒருவரையும் குற்றப்படுத்தாத தேவன் அவர். என் நேசர் விசேஷித்தவர். நான் கடன் இருந்தேன், என் கடனை பார்த்தேன். நான் வியாதியில் இருந்தேன், என் வியாதியை சுகமாக்கினார். அதனால என் நேசர் பெரியவர் தானே. கரணை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகம்? என் நேசர் பெரியவர். எல்லா நேசர்களையும் என் நேசர் விசேஷித்தவர். அந்த அம்மா சொல்லு, எல்லா நேசர்களையும் என் நேசர் எப்படிப்பட்டவர்னா என் நேசர் விசேஷித்தவர். என் நேசர் விசேஷித்தவரா இல்லையா? உன்னை விசேஷித்தவரா இல்லையா? உன்னை விடுதலையாக்கினாரா இல்லையா? உன்னை ஆசீர்வதித்தாரா இல்லையா? உன் கண்ணீரை தொடச்சாரா இல்லையா? உன் பாவத்தை மன்னித்தாரா இல்லையா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. தேவ சமூகத்தில் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்போ இதை இன்னும் கடவுளுடைய கிருபையால யாரை கேட்டா நல்லா இருக்கும்? நம்முடைய நேசர் விசேஷத்தினுடைய இன்னும் யாரை கேட்டா நல்லா இருக்கும்? யாரை கேட்கலாம் சொல்லுங்க? யாரை கேட்டா நல்லா இருக்கும்? நம்முட திருப்புங்க. சங்கீதக்காரர் தாவீது பக்தனை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. 16:1 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? கொம்பை தைலத்தால் நிறுத்திக் கொண்டு வா. எதிரேயமாய் ஈசானத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் உனக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. சாமுவேல் யார்? அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, அண்ணாளோட பையன். தீர்க்கதரிசி. எப்படிப்பட்ட வந்த மகன்? ஜெபத்தால வந்த மகன். ஆமென். அண்ணா தேவாலயத்துல வந்து ஜெபிக்கிறாங்க. பிள்ளை கிடையாது,
ஐயா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? எத்தனை வருஷம் இல்ல? 20 வருஷம். என்னமா 20 வருஷம். 10 வருஷம் குழந்தை இல்ல. அவங்க வீட்டுக்காரரு அந்த அம்மாவை ஆத்தி கேட்கிறாரு, மகளை ஏமா அழுற, ஏமா சாப்பிடாத இருக்கிற, 10 பிள்ளைகளை காட்டுல நீ எனக்கு பெருசு இல்லையா? 10 வருஷம் ஆகி வச்சுக்காத பிள்ளைகளை. அந்த அம்மா வந்து ஆலயத்துல ஜெபிக்கும், மூளைக்கார் மூளை வாய் மாற்றி ஆசீர்வாதம் போது அப்படி பிறந்த பிள்ளை தேவாலயத்துல வளர்ந்து தேவனுக்காக வாழ்க்கை கொடுத்த அந்த தாயாரு, அந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துறாரு, பெரிய தீர்க்கதரிசி ஆகிறாரு. அவரு கர்த்தருடைய கிருபையால ஆண்டவர் பேசுறாரு. ஏன் எழுதுகிற அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஏன் சவுண்டுக்காங்க? யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க, நான் எழுதுகிற ஏன்னா சொல்ல வச்சுக்கார, நான் எழுதுகிற இத்தனை காலம் நடந்து நான் எழுதுகிற. ஏன் போனானே? உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன் சில உன் குடும்பத்துல சில காரியம் நடந்தது நடந்து இருக்கிறியா? அது நல்லதுன்னு நினை, அது நல்லதுன்னு நினை. உனக்கு நான் புதிய காரியம் செய்ய போறேன், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர போறேன், புதிய வாய்ப்பை தர போறேன், புதிய கிருபையை தர போறேன். கடவுளோட தேவ சமூகத்தை விசுவாசிப்பாயனா உனக்கு புதிய பட்சத்துல புதிய ஆசீர்வாதத்தை தர போறேன். நீ எழுதி வச்சுக்கிற தேதி எழுது. ஆண்டவர் கூப்பிடுற சாமி ஏந்துப்பா, சும்மா ஒரே தொகை ஏந்துரு. நீ செய்ய வேண்டிய காரியம் பெருசு. உட்காந்து ஆயிரத்துலாம் போதும், ஆயிரத்துல ஏந்துரு. என்ன பண்ணா ஈசா குடும்பத்துக்கு நான் கொண்டு போறேன். அங்க என்ன செய்யணும்? ஒரு மகனை இந்த நாட்டை ஆளும்படி அபிஷேகம் செய்யணும். புறப்படுனாரு. என்ன பண்ணாரு? போலன்னு சொன்னாரா? உடனே கீழ்படுங்க. பத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுவியா? சத்தமா சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்படுவியா? உண்மையா சொல்லி கீழ்படுவியா? காரணத்தட்டு தேவ சமூகத்தில் அல்லேலூயா வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. ஆமென் அல்லேலூயா. எழுந்து போற வாசிங்க, தேவனுக்கு மகிமை. 16:5 வாசிங்க. அதற்கு அவன் சமாதானம் கர்த்தருக்கு பலியிட வந்த நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றால், மேலும் ஈசாயும் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி பலிவிருந்துக்கு அழைத்தான். இன்னைக்கு என்ன நாள்? அமாவாசை கூட்டம், உபாச கூட்டம். என்ன கூட்டா? நம்ம சபையில அமாவாசை தான் உபாச கூட்டம். அது இங்கே சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாச கூட்டம். அப்ப பலிவிருந்து, அந்த நாளிலே நீ வரும்போது எப்படி வரணும்னா பரிசுத்தத்தோட. எப்படி வரணும்னா கணவன் மனைவி பாய்படுக்கலாம், அதை தூக்கி ஓரம் கட்டிடணும். குளிச்சு சுத்தபத்தமா தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி கடவுளுடைய கிருபையோட பரிசுத்தத்தோட வந்து எதுக்காக வரோம்? தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதம், நம்முடைய கஷ்ட கண்ணீர் மாறி நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்பட தேவனிடத்துல ஜெபிக்க வரும். அப்ப எப்படிதான் வரணும்? பலிவிருந்துக்கு வரும்போது பரிசுத்தத்தோட, தேவாலயத்துக்கு நாத்திகமா வரும்போது பரிசுத்தத்தோட வரும், ஜபத்தோட வரணும். பிள்ளைங்க சபைக்குள்ள நீ வந்த உடனே முதலாவது நான் கற்றுக் கொடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என் ஆசீர்வாதத்தை உயர்த்ததுக்காக நான் சொல்றேன். நான் விசுவாசியா இருந்த நாளில் இருந்து கடவுளுடைய கிருபையால ஆண்டவருடைய கிருபையால நான் சபைக்குள்ள வந்த உடனே, இங்க ஊழியக்காரர் வர லேட் ஆகும், சென்னையில இருந்து வருவாரு, அங்க உட்காருவாரு. ஆனா நான் என்ன பண்ண, வந்த உடனே சோதரன் சொல்லுவேன். ஆண்டவருக்கு சொல்லிட்டு சோதரன் சொல்லிட்டு அங்க போய் முட்டி கொண்டு சொல்லுவோம். இருந்தாலும் இல்லைன்னா நம்ம எப்படி சபைக்கு வந்தவனே என்ன பண்ணான்? முட்டி போட்டு நல்லா முட்டி போட்டு சொன்னோம், ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை, ஆண்டவரே ஏசப்பா பா உன் பலிவிருந்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே என் தேவனே என்ன சுத்திக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் குற்றம் குறை எது செய்திருந்தாலும் இந்த வருஷம் என்ன மன்னிச்சிருங்கப்பா. உபவாச நாள்ல வந்திருக்கிற ஆண்டவரே தேவகுமாரனே, இந்த பலிவிருந்துக்கு வந்திருக்கிற ராஜா, இந்த நாள் ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஆவியானவரே ஆவியானவரே, தேவனே தேவனே தேவனே, தூபம் போல் என் ஜபங்கள்
கொள்ளும் ஐயா மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவா உதவி செய்யோ உம்மை நோக்கி கதறுகிறேன் விரைவா உதவி செய்யோ தூபம்போல் கொள்ளும் ஐயா விருந்துக்கு வரும்போது தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா உபவாசத்தோட வர நாம பரிசுத்தத்தோட வந்து தேவ சமூகத்துல பயபக்தியோடு ஜெபிக்கணும். கூப்பிட்ட உடனே வந்தாங்க. பலிவிருந்து வந்திருக்கிற உங்க குடும்பத்துல ஒருத்தரை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்து சமூகத்துல உட்கார பரிசுத்தமா கொண்டு வாங்க. பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டு யார் அபிஷேகம் பண்ற அடுத்த சந்ததி யாரு? அடுத்து யார் உலகத்துல அடுத்து யார் உட்காரணும்? உன் பொண்ணு இருந்தா உன் பொண்ணு உலகத்துல உட்காரணும். உன் பையன் இருந்தா உன் பையன் உலகத்துல உட்காரணும். எங்க உன் பொண்ணு எங்க உன் பையன் எங்க? பொண்ணு பையன் எங்க? நீங்க மட்டும் தெரியல. அல்லேலூயா. இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், இல்லாதவங்க கூட்டுவாங்க. கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபை. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. ஆறு வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் ஏழையை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும். அல்லேலூயா. யார் வர்றது முதல்ல? எலியா போற. கர்த்தருடைய கிருபை. அவர் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே என்ன பண்றாரு? அசமா ஆளு வாட்டா ஜாட்டமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எல்லாம் வாட்டம் ஜாட்டமா அப்படின்றதுனால ஊழியத்துக்கு செட்டாமன்னு நினைக்கிறது. அதெல்லாம் அப்படியா? அதெல்லாம் அப்படி கிடையாது. மாட்டு கொட்டாடுறத விட கூட்டு வந்து ஊழியம் செய்ய வைப்பார் ஆண்டவர். அவர் முடிவு எடுக்கணுமா தவிர நான் முடிவு எடுக்க கூடாது. ஊழியன்றது என்ன சாதாரணமா? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் தான். கடவுளை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரோ? எலியாப்பை பார்த்த உடனே எவன் தானாக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் மறுபுத்திரவு தரார் பாருங்க. ஏழு வாசிக்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பாப்பா, கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவர். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுறாரு முதல்ல சாமுவேல் கிட்ட. அப்பா நீ பார்க்கிறவர்கள நான் பார்க்க மாட்டேன். ஒரு முகம் எப்படி இருக்குது? ஆனா பிறந்தவரு பியூட்டி பார்லர் போயிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்தா ஊழியத்துக்கு எடுத்துருவாங்களா? அப்படியே நடிச்சா ஊழியத்துக்கு எடுத்துருவாங்களா? சும்மா அதெல்லாம் அவர் அழைக்கணும். அவர் தரண கிருபை. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல நீ முகத்தை பார்க்கிறப்பா. நான் அப்படியெல்லாம் ஆள் இல்லை. நானு அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. நானு அந்த இருதயம் எப்படி கவலைத்திருக்கிறா? என் சொல்லுக்கு கீழ்படுகிறா? என் ஊழியத்துக்கு ஒத்து வருவானா? நான் சொன்னதை கேட்பானா? பாடு வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும், பழி வரும், பாதகம் வரும். இல்லாததை இருக்குதுமா, இருக்கிறத இல்லாததுமா, உன் மேல கரப்படுத்துவா, உன் மேல ஏகப்பட்டதான பயங்கரமான சம்பவங்களை பழி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவன் தாங்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இருக்கிறேன்.
நீ பாக்குற மாதிரி இல்ல. அவன் நீ குத்தினா 4 நாள் செய்வான், 5 நாள் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவன் பியூட்டி பார்லர் வேலை செய்வாங்க. யாரு முகத்தை பார்த்த அவர் பியூட்டி பார்லர் வேலை செய்யறவர் போயிட்டு ஊழியத்துக்கு கொடுத்தா ஊழியம் செய்வாரா? இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னார். பிள்ளைகளை கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை உடைய சரீர மனுஷன் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்த மனுஷன் பார்க்கிறவனை நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். அப்போ இருதயத்தை பார்க்கிற தேவன் நல்லதுதான் செய்வாரா தவிர கெட்டதை செய்ய மாட்டாரு. ஆண்டவருடைய கிருபை. உன் ஜெபம் உண்மையானா, உன் இருதயம் உண்மையானா, உன் இருதயம் கபடத்திற்குமானா, கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாழாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்கி 10 ஜாதி ஜனங்கள் மத்தியில உன் பேரை பெருமைப்படுத்தி நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நிச்சயமாக முடிவு உன் நம்பிக்கை வீழ்ப்பாளர்னு சொல்லி கர்த்தரை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி அதிகாலத்தில் எழுப்ப போல உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துடிக்கும்படி செய்கிறது. இருதயம் சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும், கண்ணு சுத்தமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், எத்தனையோ கிறிஸ்தவங்க தான் என் வாழ்க்கையில பார்த்தவங்க கனவான கொடுங்க, கனவான போன் அடி, நீ பாட்டு போன் அடிச்சுனே 1 ரிங்கு 2 ரிங்கு 3 ரிங்கு 4 ரிங்கு 5 ரிங்கு 6 ரிங்கு 7 ரிங்கு 8 ரிங்கு 9 ரிங்கு 10 ரிங்கு 11 ரிங்கு 12 ரிங்கு 15 ரிங்கு நம்மளே தான் வச்சிடணும். அமைக்க மாட்டோம் கொடுத்துருவன்னு நினைக்கிறேன், கொடுப்பேன்னு நினைக்கிறேன். கொடுத்தோம் வந்து எங்க அம்மா எங்க உங்க அம்மா எங்க உள்ளதான் இருக்கணும், பாத்ரூம் உள்ள இருக்கும். பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிடும், கடைக்கு போய்க்கணும்னு சொல்லி. இல்லையா அந்த ஆசிரியர் இருப்பாரா? உன் கஷ்டத்துக்கு கொடுத்தாங்களே, அவன் மனம் கதங்குத, அவன் உள்ள கசங்குத, அவன் உள்ள வேதனைப்படுத, அது எங்க வந்து நிற்கும்? அன்று ஒரு பிள்ளை தானே, செய்யலாமா? தப்புதானே? வேலைக்கு போறமே, சம்பாதிக்கிறமே, கடவுள் ஊழியத்துக்கு நசுமா கொடுக்குறோமா? செஞ்சு எனக்கு என்ன வேலை தெரியும்? முதல்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன். சிங்கமாரி வந்தாரு சூப்பர்வைசர் மாப்பு கொடுக்குறாரு கையில, பாத்ரூம் தொடங்க. சரி கொடு கொடுப்பா. பாத்ரூம் பேசன தொடங்கிறாங்க, கழுவுறாங்க, பல 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 தண்ணி வந்து. நீ கொடுத்த வேலை ஆண்டவர, யார் கொடுத்த வேலை? முதல் வேலை அவரு கொடுத்த வேலை இல்ல. என்ன பண்ணாரு? நீங்க அப்படி வச்சிருக்கிறாரு, அப்படி வச்சுக்கிறாரா? கொடுக்கிறதுல உண்மையா இருந்தா அதே இடத்துல கர்த்தரோட வைத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசுபை வேலை போன நான் அங்க எல்லாருக்கும் மேலான பெரிய சூப்பர்வைசர் நான் தான், பெரிய சாட்சி. அப்போ ஆண்டவருடைய கிருபையால தேவ பிள்ளைகளை நீ முகம் பார்த்து பேசக்கூடாது, உள்ளத்தை பாரு. எனக்கு தேடி வரமா வந்தாங்க, வயசான தாய், பழுத்த வயசு, அட்ரஸுக்கு தேடி கண்டுபிட்டு யூடியூப்ல பார்த்துட்டு சாட்சியெல்லாம் கேட்டு வந்தாங்க. வந்துட்டு சபை ஆராதனை கலந்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆண்டவர் கேட்பட அப்போ பேசிட்டே இருக்கிறாங்க. நான் பாக்குறேன், அவங்கள மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறேன். இந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறேன். ஆதியா பாக்குறேன். நான் என்ன பாக்குறேன்? என் புள்ள பாவம் செஞ்சா நான் என்ன பண்ணிடுவேன்? மன்னிச்சிடுவேன். இன்னொரு வீட்டு புள்ள பாவம் செஞ்சா தெரியும் பாத்துங்க, புத்திமன் சொல்ல வீட்டுல ரெடி. என் புள்ள சொல்ல மாட்டேன், என் பிள்ளை சொல்லுவா. இன்னொரு வீட்டு புள்ளி தெரியும், நாங்க பார்த்தேன். ஏன் அது யார் வீட்டு புள்ளியா? இல்ல அப்படி பாக்காத. உன் வயிற்றுல பெத்திருக்காத புள்ளியா பார்த்தா அதுக்காக சவம் பண்ணு. உன் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபையை நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணாரு? தேவனுடைய கிருபைனால வந்தாங்க அந்த அம்மா. நான் பாக்குறேன், பார்த்தா வயசான தாய், ஜபம் எல்லாம் முடிஞ்சது, ஆறாரெல்லாம் முடிஞ்சது, காபி டீ குடிச்சா முடிச்சாங்க, தண்ணி குடிச்சாங்க. கொஞ்சம் அந்த மண்ணா வச்சு பஸ் வந்து எடுத்து ஒரு 5000 ரூபாய் எனக்கு காணி கொடுத்துச்சு. ஆண்டோடைய கிருபை. இந்த 5000 ரூபாய் காணி கொடுத்த உடனே என்ன பண்ண? வாங்கிட்டு ஜோம் பண்ணேன். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி பார்த்து இன்னொரு 15000 ரூபாய் இதுக்கு காணி கொடுக்கு. எவ்வளவு ஆச்சு? 20000 ரூபாய் காணி. எனக்கு பார்த்து தாயாரை பார்த்தாக்கா ஒரு சாரி, ஒரு சாதாரண சாரி கட்டுங்கிறாங்க. ரொம்ப முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. 5000 வந்து அழுது
ஐயாவுக்கு சாட்சி கேட்டேன். வேக்காலம் ஆறாக்கிட்டு அப்புறம் ஒரு 2000 ரூபாய் கொடு, அப்புறம் ஒரு 200 ரூபாய் கொடு. நான் கேட்கிறேன், என்னம்மா? இல்லையா, உங்க சாட்சியை கேட்டேன், எனக்கு அப்படியே நைட்டெல்லாம் தூக்கமே இல்லையா, என்கிட்ட இருக்கிறது இதாயா, வச்சுங்கய்யா, ஊழியை செய்யுங்கய்யா. எனக்கு ஆண்டவர் 2 கண்ணத்தை அடிச்சு மாதிரி. நான் உங்களை எப்படி பார்த்தேன்? நான் எப்படி பார்த்தேன் அவங்கள? மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறேன். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? மங்கே எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கே எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? அன்பான தேவ பிள்ளைகளே, இருதயத்தை பார்க்கிற தேவன், உன் தேவை என்னன்னு அறிஞ்ச தேவன். நான் நினைச்சு பார்க்கிறேன், பிரமிச்சுட்டேன். என் தேவை அன்னைக்கு எவ்வளவு இருந்ததோ அதை காட்டிலும் ஆண்டவரை 2 மடங்கு தேவன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன் சொல்றேன்னா, நாம பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறவர் இல்ல. வாசிப்பாங்க, தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும். 8 வாசிங்க. அப்பொழுது ஈசா அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போக பண்ணினா, இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளினான். முதல் பிள்ளை யார் அழைக்கிறத? ஊழியக்காரர் கூப்பிடுறாரு. 2வது பிள்ளைய யார் கூப்பிடுறது? அப்பா கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிட வேண்டியது யாரு? ஊழியக்காரர் தானே கூப்பிடணும். யார் கூப்பிடணும்? அங்க ஒரு கோபம் வருதாங்க, அந்த வீட்டுக்குள்ள என்ன ஆகுது? கோபம் வருது. ஏன்டான்னா, அவருக்கு நேசமான பையன், முத பையன். இப்ப எல்லாம் யோசிப்பாருல, நம்ம நமக்கே தெரியாது, அதெல்லாம் நமக்கே தெரியாததை முதல்ல சொல்லுவோம். சிலர் பாருங்களேன், தெலுங்காரு, கன்னடக்காரு, இந்திக்காரு, மலையாளத்துக்காரு எல்லாம் அநேகர் இருப்பாங்க. அவரு சில பாஷெல்லாம் பேசுவாருன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு அநேக சாப்பாடு நமக்கு பிடிக்கும், பிடிச்ச சாப்பாடு ஒண்ணு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, கேட்கும் போதே முதல்ல என்ன சொல்லுவான்? பிரியாணி பிடிச்சிருந்தா ஒரு பிரியாணி வேண்டியது. ஏன்னா அதான் முதல்ல வரும், எது நம்மளுக்கு பிடிக்குதோ. ஒருத்தர் பாத்தீங்கன்னா, முதல் பாஷை எந்த உங்களுக்கு பிடிச்ச மொழி எந்த மொழின்னா தெலுங்குன்னா, ஏன் அவர் தெலுங்கு. அப்போ எது நமக்கு பிரியமா இருக்குதோ அதை தான் முதல்ல விருப்பம். அதுபோல அந்த குடும்பத்தில் இருக்கிற முதல்ல அவர் அபிதனாவை அனுப்புறாரு. அங்க ஏத்துக்கலன்னா அப்பா கோவம். ஊழியக்காரர் அழைச்சிட்டு அப்பா கூட்ட நிறுத்தினார். அப்பாவோட பேசினாரா பாருங்க. அப்பொழுது ஈசா அபிதனாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவனை இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். 9 ஈசா சம்மாவை நடந்து போக பண்ணினான். அவனை இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள என்றான். 10 இப்படி ஈசா தன் குமாரனாகிய 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லையே, போதும். ஆண்டவர் போய் சொல்றாரா?
ஆண்டவர் தான் நினைவுபடுத்தும். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாரும் ஒரு சிலர் பாருங்க பத்திரிகையில பேர் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நம்மகிட்ட காசு பணம் இருக்காது. என்னைக்கோ சின்ன சண்டி இன்னமும் பேசிட்டு இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாத்தீங்கன்னா கேட்கிறாரு, அப்பா உன் பிள்ளைங்க இவ்வளவு தானா? ஆண்டவர் தான் கேட்கிறாரு, ஆண்டவர் தான் நினைவுபடுத்துறாரு. பாருங்க, பெத்த பிள்ளைய அப்பகாரம் மறந்துட்டானா? ஏன்? அவனை பிடிக்க. அவன் எங்க இருக்கிறான்? யார் அவரு? ஆமா, ஞானி, அறிவாளி, கடவுளுக்கு பிடிச்சவெல்லாம் பெரிய வேலை செய்ய மாட்டான், தேவையில்லாத வேலை செய்தது. அல்லேலூயா. முடிச்சவைக்கு முள்ள மாதிரி கேப் மாதிரி எல்லாம் நல்லா பெரிய பெரிய அரசியல் நின்று இருப்பான். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய கிருபை யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஞானி, அறிவாளி, கடவுள் பிடிச்சவங்க எங்க இருக்கிறான்? எங்கேயோ கிடக்குறோம். அது போல சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? வாசிங்க, தேவ பிள்ளைகளை 10 வாசிங்க. இப்படி ஈசா தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக இப்படி 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவு தானே என்று ஈசாயை கேட்டா, அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒருத்தர் இருக்கிறான், ஒரே ஒரு அர்த்தம் பாக்கி. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆண்டவர் ஒருவர் வீட்டுல இல்ல. ஆண்டவருக்கு பிரியமானவர் இப்ப வீட்டுல இல்ல. பிரியம் இல்லாதெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள இருக்குது. பிரியம் இல்லாதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது. உனக்கு பிரியம் இல்லாதெல்லாம் இப்ப செல்லுக்குள்ள இருக்குது. உனக்கு பிரியம் இல்லாதெல்லாம் இப்ப இருக்கிற உள்ளம். அல்லேலூயா. பிரியமா இருக்கிற இயேசு வெளியே இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்திலே வச்சிருப்பாடுகிறோம் செல்ல பக்கத்துல பாப்பி தள்ளி யாரும் தொட்ட கூடாது. யாராவது தொட்டா சின்ன போச்சுங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பைபிள் அமைப்பு கொடுத்து படிக்கிறது கிடையாது. செல்ல குத்துட்டு அம்மா சாப்பாடு செய்யுது. செல்ல குத்து சாப்பாடு சின்ன வயசுல நடக்கிறத உண்மையா சொல்றேன் கேளுங்க. என் குடும்பத்தில் நடந்துக்குது. செல்ல குத்துட்டு அம்மா என்ன பண்ணா, அது ஒரே தொல்லை. அந்த காலத்துல கடவுளுடைய கிருபை, தாயார் என்ன பண்ணுவாங்க, ஏனை கட்டி போட்டு தாலாட்டு பாடும். ஆண்டவருடைய கிருபை எப்படி? என்ன பெற்ற ராசாவ கண்ண போல உன்ன வாழ்ந்த கண்ணுறங்கி போனது கல்வாரி மலை மேலே. என்ன பெற்ற ராசாவ கண்ண போல உன்ன வாழ்ந்த கண்ணுறங்கி போனது கல்வாரி மலை மேலே.
மாடினே மாவன் அடிச்சானா மல்லிப்பூ சண்டால கண்ணேன்னு சொல்லி தாளாட்டி பாருட்டு அது சிரிக்கும், அது கெஞ்சம், அது காது கேட்கும், வாய் பேசும், துள்ளும், குதிக்கும். நல்லா புள்ளிங்க காது கடிச்சு வாய் பேசிச்சு. இப்போ செல்ல கையில குத்துட்டோம்னா அதை அப்படியே பார்த்துட்டு போகுது மண்ணு. அது உண்மையே எங்க வீட்டுல எங்க தம்பி பையன் பேச மாட்டான். ஏன்? செல்லு அது எங்கேயோ கொடுக்கு, இது எங்கேயோ கொடுக்கு, அது அங்கேயோ கொடுக்கு. அது எப்படி எல்லாம் வளர்ச்சி வர மூளை வளர்ச்சி எல்லாம் செல்லு 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 செல்லு. அந்த காலத்துல மரத்துல செல்லரிச்சா ஒரு ஆயில போட்டு கிளீன் பண்ணுவாங்க. இப்போ உன் கையிலே ஒரு செல்லு உன்னரிச்சு இருக்குது, அத பார்க்க மாட்டேன்ற. அல்லேலூயா. எங்க வச்சுக்கிற செல்ல இங்கே தான் பத்திரமா உள்ள மொத்தம் அந்த செல்லுல ஒரு லாக் வேற போட்டு வச்சுக்கிறோம். டங் 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 சிலர் பார்த்தா இப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி அது ஒரு லாக். யாரும் பார்க்க கூடாதுல்ல, யாரும் பார்க்க கூடாதுல்ல. இப்படி இப்படி போ இப்படி போ இப்படி போயிட்டு பண்ணா இது போய் வாடகை போய் இது ஆற்காடு வந்து இப்படி வரும், சென்னைக்கு வரும், அப்படி போட்டு வச்சிருப்பாங்க லாக். இல்லையா பிள்ளைகள? ஆனா கடவுளுடைய கிருபையால சங்கீதக்காரர் தாவீது எங்க இருக்கிறாரு? அப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இல்லையா? என்ன சொன்னாரு? வாசிக்க 16, 12, 13 வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அப்பொழுது சாமுவேல் தைலகொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம் தேவ கிருபையால். ஆண்டவருடைய கிருபை அன்பான தேவனை வெட்கப்படுத்தினார். அங்கே தாவீது தாசனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதின் தலையை தேவன் உயர்த்தினார். ஏசாயா 41:10 தேவன் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் எல்லா ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. உன்னதமானவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே பரிசுத்தரே நன்றி 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 நன்றி. ஓ கிருபை ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ தேவ பிள்ளை, தாய் உன்னை வெட்கப்படுத்தலாம், உன் சகோதரன் உன்னை வெட்கப்படுத்தலாம், உன் ஆசீர்வாதத்தை யாரோ ஒரு களவா திருடி கொண்டு போடலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் மறக்காதவர், அவர் ஒருபோதும் மறக்காதவர். ஆவியானவர் நல்லவர். அவர் இந்த நாளில் உன்னோடு இடைப்பட்டார். அவர் இந்த நாளில் ஆண்டவர் உன்னுடைய சகலவிதமான குணாதிசயங்களை மாற்ற தேவனை இடைப்பட்டார். உன்னை ஒப்புக்கொடு தேவனே, இன்று முதல் தேவனே உன் சமூகத்தில் என்ன தாத்திரமையா, உன் சமூகத்தில் என்ன தாத்திர ஆண்டவர். எங்கோ ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இருந்த மகனை இவ்வளவு வல்லமையா தேவனை எடுத்து பயன்படுத்தி உனக்கு சாட்சியாக நிறுத்திருந்து போன எங்கள் கண்கள் எல்லாம் குளமானது, எங்கள் சரீரம் எல்லாம் ஆடி போனது. நீ உயிரோடு இருக்கிற ஐயா, இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. தேவ பிள்ளைகள், இந்த நாள் தேவ ஆவியானவர் என்னோட இடைபடுகிறது நான் சொல்றேன். கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் தேவன் தாமே அவர் சரசு மேல் அவர் தரப்படுகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. வல்லமையின் ஆவியானவர் என்னோடு வந்துவிட்ட காரணத்தினார் சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னோடு வந்துவிட்ட காரணத்தினார் சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர்
தேவநாமத்தை பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, நல்ல உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சி நாம கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை நாம கேட்டோம். அவங்களுடைய சாட்சி ரட்சிப்பு சாட்சி நம்ம கேட்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மனம் திரும்ப வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தகுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாளில அருமையான தாசர் கொண்டு வந்து நான் பேசுற வார்த்தைக்காய் சொல்றாங்க. எசப்பா, நீர் கத்தாவே இந்த நாளில் கொண்டு வந்த மகனை ஆண்டவரே, தூங்குகிறவர்களை நீர் எழுந்திருக்க வச்சீங்க. பலவீனமா இருந்தவளை நீங்க பலப்படுத்தினீங்க. பயந்து சுபாவத்தில் இருந்தவளை நீங்க தைரியப்படுத்தினீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாதவங்களை நீங்க அபிஷேகம் பண்ணீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியத்தில் யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி இருதயத்தின் இயக்கங்களை நீ வெளிப்படுத்துறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. கோடி நன்றி ராஜா. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சோதர கத்தாவே, அருமையான உடைய தாசனுக்காக நான் செபிக்கிறேன். இந்த நாளில கொண்டு வந்து உடைய மகனை இந்த நாளில பேசின தயவுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உடைய மகனுக்கு ஆண்டவரே இன்னும் சரீர பல சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஒரு பெண்ணோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவன் பாசம் ஆசீர்வதிங்க. அவங்க சபையை ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமையா எடுத்து மகனை பயன்படுத்துங்க. சரீர சுகாதாரத்தை கொடுங்க. ரத்த கோட்டைக்குள் நம்முடைய மகனை மறைத்து பாதுகாத்து எங்களை தாழ்த்துகிறோம், பரிசுத்தப்படுத்துகிறோம். மீதியான நேரத்துடைய கருத்து அறிகிறோம். நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. எல்லாம் துதிகளமைக்கு கேசு நாமத்தில் பிதாவே கர்த்தர் தாமே கொடுத்த வார்த்தைகளுக்காக கடவுளை தட்டி தாசன்